கத்திரிக்காய் பூண்டு தொக்கு வறுவல் நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு கடாயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட சோம்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூட கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நான் 4 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் நசுக்கி வச்ச ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா சூடான சாதத்தில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.